திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கை எந்தெந்த பிரச்சனைகள்லாம் பொது வெளியில கண்டிப்பா நம்ம விவாதம் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இது அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். ஒன்றிய அரசு வசூல் பண்ற வரிகள்ல செஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒண்ண ஒதுக்கி அந்த செஸ்ஸை மத்திய அரசும் மாநில அரசும் பங்கு போட்டுக்கிற பிரிச்சுக்கிற வரி கட்டமைப்புக்குள்ள கொண்டு வராம அதை எடுத்து வெளியில வச்சுட்டாங்க. அப்ப மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் பங்கிடுகின்ற வரிக்குள்ளார அந்த செஸ் தொகையை வெளியில எடுக்கிறதுனால தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வர்ற தொகை ரொம்ப குறைஞ்சிருக்கு. தமிழ்நாடு ஜீரோ டிராப் அவுட்னு சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மாணவர்கள் மட்டும் கிடையாது. வேற மாநிலங்கள்ல இருந்து வந்தும் தமிழ்நாட்டு பள்ளிகள்ல படிக்கிற எல்லாருமே கல்லூரிக்கு போகணும். இதுதான் தமிழ்நாட்டு அரசோடைய கொள்கை. நீட்டு தேர்வுகளுக்கு ஏற்ற மாதிரியான புத்தகங்களை தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் உருவாக்கி கொடுத்திருக்கு. வயிற்றுக்கு சாப்பாடு தான் வேணும், ஆனா வயிற்றுக்கு சாப்பாடு மட்டும் போதும் அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது இல்லைங்களா? அதுக்கு அடுத்து என்ன வளர்ச்சிங்கிறத யோசிக்கணும் இல்லைங்களா? ஒரு பேனிக் மூடுல எல்லாம் இது அழியுது, அது அழியுது, புது வளம் போகுது, இயற்கை வளம் போகுது, நாடே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் கற்காலத்துக்கு ஆட்சிக்கு போக முடியாது. நியோ டைடல் பார்க் அப்படிங்கிறது அது கொண்டு வர போற வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்க போகுது. அதை கொண்டு போற வாழ்க்கை தரம் அதிகமாக போகுது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி வரி பகிர்வுல பாத்தீங்கன்னாக்கா 50% 70% உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பண்ணுவதனால ஒன்றிய அரசுடைய நெரிசலை உருவாகாது. இது ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கை கூட்டாட்சி ஒன்றிய மாநில உறவுகள்ல இந்த ஒரு கோரிக்கையை தேர்தல் அறிக்கையில வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, எதிர்காலத்துல நீங்க பெரும்பாலான சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு சொல்லுவோம். அதாவது மத்திய அரசும் பங்கெடுத்துக்கிற நிறைய திட்டங்கள்ல நலத்திட்டங்கள் எல்லாமே மாநில அரசுகளுக்கே கொடுத்துட்டு அதற்கான நிதி ஆதாரங்களையும் மாநில அரசுக்கே கொடுத்துட்டு மாநில அரசுகளே செலவு செய்ய சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் அதை மானிட்டர் மட்டும் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால இது 70% அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இது ஏன் 70%? இது 70% செய்யறதால என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, மத்திய அரசுக்கு அதிகாரம் குறையுமா, மாநில அரசு சரியான முறையில் பணம் செலவு பண்ணாம போயிடுவாங்களா, இந்த கேள்விகள்லாம் எழுப்பணும். இது இப்ப தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கு, நாங்க இதற்காக போராடுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கையில நான் எல்லாத்துலயும் ஊடோடி போயிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான இழை கருத்து நான் எதிர்பார்க்கறது என்னன்னாங்க, இது ஒரு விஷ் லிஸ்ட் கிடையாது. நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவாங்க லாண்டரி லிஸ்ட் அப்படின்னு. அதாவது முன்பின் தொடர்பு இல்லாம எதையாவது 4 விஷயங்களை சொல்லுங்க, அப்படி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கை எந்தெந்த பிரச்சனைகள்லாம் பொது வெளியில கண்டிப்பா நம்ம விவாதம் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இது அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். எப்படி அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர வைத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்னலாம் செய்வோம் அப்படிங்கிற குறிக்கோள்களோட நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிகளுடைய பட்டியல். அந்த பட்டியல்ல மாநில அரசுகளுக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு கேட்கல, மாநில அரசுகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு தேவை, இதை நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி பேசலாம். இது 70-30ன்னா 70-30 கொடுக்கணுங்கிற கணக்கு இல்லை. ஏன் அது 80-20 கூட ஆகலாம், இல்ல 60-40 கூட ஆகலாம். இது எல்லாத்தையும் உட்காந்து பேசும். இப்பெல்லாம் இதை பேசவே மாட்டாங்கிறாங்க. 41% வரி ஒதுக்கீடு நமக்கு மாநிலங்களுக்கு கொடுக்கும் பொழுது இது போதும் உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இப்ப நம்ம 2 பேரும் உட்காந்து பொதுவா ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலையில உங்களோட உழைப்பு இவ்வளவு இருக்கு, என்னோட உழைப்பு இவ்வளவு இருக்குது, அதனால 2 பேரும் நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் பிரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் பிக் பிரதர் மாதிரி அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு செலவுக்கு இவ்வளவு இருந்தா போதுங்க அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அது ஒரு ஆதிக்க மனப்பான்மை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை பத்தி மேற்கொண்டு பேசணும். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒன்றிய அரசு கேட்கலாமே. அதை விட்டு நீங்க சொல்றதே தப்புன்னு சொல்லக்கூடாது.
கடந்த 10 வருஷத்துல ஒன்றிய அரசுடைய தமிழ்நாட்டு அரசுக்குமான நிதி பகிர்வோட எந்த அளவுக்கு மாறுபாடுகள் வந்து இருக்குன்றது டேட்டா தான் இருக்காங்க. நிறைய டேட்டா இருக்குங்க. மாறுபாடுகள் அப்படிங்கிறது மத்திய அரசுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற நிதி பகிர்வு பெருமளவு குறையில, எக்ஸப்ட் ஒன்னே ஒண்ணு, ஒரு விஷயத்துல மட்டும் குறைஞ்சிருக்கு. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, பொதுவா எல்லா மாநிலங்களுக்கும் குறைய ஆரம்பிச்சது. அது வந்து வரி வருவாயை பங்கு போட்டுக்கிறது. கிராண்ட்ஸ் மானியம் கொடுக்கறதுலாம் சில மாநிலங்களுக்கு அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுக்கெல்லாம் மானியம் கொடுக்கறதுல குறைச்சிருக்காங்க. இது கடந்த 10 ஆண்டுகள் காலகட்டத்தில் பார்த்தோம்னா குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆனா மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசு வசூல் பண்ற வரிகள்ல செஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒண்ண ஒதுக்கி, அந்த செஸ்ஸை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் பங்கு போட்டுக்கிற, பிரிச்சுக்கிற வரி கட்டமைப்புக்குள்ள கொண்டு வராம அதை எடுத்து வெளியில வச்சுட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியில வச்சுட்டு 2017-18 ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த செஸ்ஸோடைய மதிப்பை அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க. அப்ப மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் பங்கிடுகின்ற வரிக்குள்ள இருந்து அந்த செஸ் தொகையை வெளியில எடுக்கிறதுனால தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வர்ற தொகை ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது ஒட்டுமொத்தமா நிறைய வளர்ந்த மாநிலங்கள், ஏன்னா கிராண்ட்ஸ் இன் எய்ட், மானியம்ங்கிறது என்னன்னா மாநிலங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறது. அப்ப நம்ம நல்லா வளர்ந்துட்டோம்னா நம்மளுடைய தேவை வந்து குறையுது அப்படின்னு சொல்லி நமக்கு தானாவே குறைச்சிடுவாங்க. அப்ப மானியத்துல நமக்கு வர்ற தொகை குறைஞ்சிட்டு வருது. அது நம்ம வளர்றதுக்காக கொடுக்குற ஒரு விலை அப்படின்னு வச்சுக்கிறோம்னு ஏத்துக்கிட்டாலுமே, அப்ப ஒன்றிய அரசு என்ன பண்ணணும், நீங்க நல்லா வளர்றீங்கன்னு ஒரு ஊக்கத்தொகைன்னு அறிவிச்சு மானியம் கொடுக்கறதுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கலாம். நிறைய பணம் தேவையில்லை, ஒரு டோக்கன் அமௌண்ட் மாதிரியாவது நீங்க நல்லா செய்றீங்க, உங்களை பாராட்டுறோம். இப்போ பள்ளிக்கூடத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தா நீ நல்லா பண்றப்பான்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஊக்கத்தொகை மாதிரி நல்லா வளர்ற மாநிலங்களுக்கு கொடுக்கலாம். இது இல்ல. இதனால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியோடைய அளவு குறைஞ்சுக்கிட்டே தான் வரும். நிதி கமிஷன் கொடுக்குற சொல்ற பணத்தை கொடுத்துடுறாங்க, ஆனால் அந்த பணம் நமக்கு குறைவாவே வந்துகிட்டு இருக்குது. ஆனால் நமக்கு இன்னும் அதிகமா வர வேண்டிய பங்கு வரவிடாம போறதுக்கு காரணம் மத்திய அரசு செஸ்ல நிறைய பணத்தை எடுத்துக்கிறதுனால, அந்த பணத்தை வந்து நாங்க இப்ப ரோடு செஸ் அப்படின்னா அதை நாங்க ரோடுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செஸ் பணத்தையும் இந்த பகிர்ந்துக்கிற வரி பணத்துக்குள்ளார கொண்டு வந்துட்டா தமிழ்நாட்டுக்கெல்லாம் பணம் நிறைய ஒதுக்கீடு கிடைக்கும். தமிழ்நாட்டுல வந்துட்டு டிராப் அவுட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட டிராப் அவுட் வந்து 0% டிராப் அவுட் சொல்லிட்டு திமுக தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. வந்தாலே வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வட மாநிலங்கள் வந்து பல தொழிலாளர்கள் அவங்க குடும்பத்தோட வந்து இங்க வந்து தமிழ்நாட்டு பள்ளிகள்ல அவங்க குழந்தைகளை சேர்த்து வந்து படிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தைகளோட டிராப் அவுட் இதை நிறுத்தத்துக்கான தரவுகள் ஏதாவது வச்சிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ண போறாங்க? தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல நிறைய வட இந்திய மாநிலங்கள்ல இருந்து இங்க புலம்பெயர்ந்து வர தொழிலாளர்களுடைய குழந்தைகள் நிறைய படிக்கிறாங்க. அவங்களுக்கு தரமான கல்வி கிடைச்சிருக்கு. அவங்களையும் டிராப் அவுட் ஆகாம, அதாவது தமிழ்நாடு 0 டிராப் அவுட்னு சொல்றது தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் மாணவர்கள் மட்டும் கிடையாது. வேற மாநிலங்கள்ல இருந்து வந்தும் தமிழ்நாட்டு பள்ளிகள்ல படிக்கிற எல்லாருமே கல்லூரிக்கு போகணும். இதுதான் தமிழ்நாட்டு அரசோடைய கொள்கை, எதிர்பார்ப்பு. அதனால அந்த மாணவர்களும் பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு போறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அரசாங்கம் செஞ்சுட்டு தான். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கு திமுக. வந்து செய்யலன்ற ஒரு குறைபாடு இருக்கு. இந்த தேர்தல் அறிக்கை அது குறித்த அறிவிப்புகள் வந்திருக்கு. இது எப்படி இருக்குது? நீட்டு தேர்வை ரத்து செய்யறத பத்தியான கேஸ் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து சப்ஜுடைஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு இடையில வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க மாநில அரசு, எங்களுக்கு மட்டுமாவது இதுல இருந்து விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒன்றிய அரசு முடியவே முடியாதுன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து பிடிவாதம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா மாணவரோட மருத்துவ கனவு வந்துட்டு சரி பண்ண மாற்று திட்டங்கள் வேற ஏதாவது பண்ண முடியுங்களா? மாற்று திட்டங்கள் கிராமப்புறத்துல இருந்து வர்ற மாணவர்கள், அதாவது நீட்டு தேர்வுனால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிராமப்புறத்துல இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. தமிழ் வழி கல்வியில படிக்கிற மாணவர்கள், சரியான முறையில வழிகாட்டுதல் இல்லாம தவிக்கிற மாணவர்கள் நீட்டு தேர்வை வெற்றி பெற முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிகள்ல பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீட்டு தேர்வு விலக்கு கிடைக்கிறவர்களையும் நீட்டு தேர்வு எழுதி ஆகணும் போது நீட்டு தேர்வுக்கான பயிற்சிகளை பள்ளிகள்ல கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு.
கிராமப்புறத்திலிருந்து வர்ற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. அரசு பள்ளியிலிருந்து வர்ற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு. இப்போ ஐஐடி ஜேஇ தேர்வுல முதல் கட்ட தேர்வுல 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க. ஒரு பக்கம் நம்முடைய உரிமைக்காக போராடிக்கிட்டு இருந்தாலும் நீட்டு விலக்கு வேணும், அது ஒரு அதாவது பணம் படைத்தவர்கள் மருத்துவ சீட்டு வாங்குறதை எளிதாக்குது, திறமை படைத்த ஆனா வசதி இல்லாத மாணவர்கள் மருத்துவ கல்விக்கு போறதுக்கான வழியை குறைக்குது. இந்த காரணத்தினால எங்களுக்கு நீட் தேர்வு விலக்கு வேணும்னு நம்ம உரிமையை கேட்டுருக்கோம். இன்னொரு பக்கத்துல சும்மா அதுக்காக விட்டுறாம இது ஒரு நீண்ட போராட்டம். இது எப்போ முடியும் அப்படிங்கிறது நம்ம முடியும், கண்டிப்பா முடியும். தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்குலாம் நல்ல நம்பிக்கை இருக்கு. ஆனால் அது எப்போது நடக்கும் அப்படிங்கிறது பல போராட்டங்கள், சட்ட போராட்டங்களும் சேர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால அது வரைக்கும் மாணவர்களுக்கு எல்லா விதமான வழிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா நீட்டு தேர்வுகளுக்கு ஏற்ற மாதிரியான புத்தகங்களை தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் உருவாக்கி கொடுத்திருக்கு. நீங்க ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தையும் இப்ப இருக்கிற தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தோடைய பாடப்புத்தகங்களையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவு தரம், ரொம்ப சிறந்த தரத்துல பாடப்புத்தகங்களை தயாரிச்சிருக்காங்க. அதனால ஒரு வகையில மாணவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு அரசு. அதற்கு இடையில நீட்டு விலக்குக்கான போராட்டமும் தொடர்ந்துட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள 18 லட்சம் கோடி முதலீட்டை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. 50 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகள் போடப்பட்ட அந்நிய முதலீடுகள் ரியலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா சேர்ந்துருச்சு, அதுக்கான டேட்டா இருக்குங்க. அதாவது இந்தியாவுல எல்லா மாநிலங்கள்லயும் வரப்போறதா சொன்ன முதலீடுகள்ல அதிக முதலீடுகள், அதாவது இவ்வளவு முதலீடுகள் வரும்னு போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல இருந்து அதிக சதவீத முதலீடுகள் வந்தது தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கு. 18 லட்சம் கோடி வெளிநாடு முதலீடுகளை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது ஒரு டார்கெட். இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வெளிநாடு முதலீடு ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சது ஒரு 15% அதிகமாகும். இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு, அதுக்கு அடுத்த ஆண்டுன்னு ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகும். அது தமிழ்நாட்டு அரசு ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்குது. திறமை மிகுந்த அதிகாரிகளை அந்த துறைகளில் போட்டு அவங்க அந்நிய முதலீடுகளை எந்த அளவு ரொம்ப ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஒருத்தவங்க தமிழ்நாட்டில் நாங்கள் தொழில் தொடங்கணும்னு வந்தா அவங்களுக்கு தேவையான நிலத்தை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அதை ஒதுக்கீடு செஞ்சு அவங்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குறதுக்கான அரசாங்கம் சார்பில் என்னெல்லாம் செய்யணுமோ, அனுமதிகள் என்ன தரணுமோ, வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து, அதே நேரம் அந்த நிறுவனங்கள்கிட்ட நீங்க உள்ளூர் தொழிலாளிகளை நிறைய பேரை வேலைக்கு எடுக்கணும், அதிகமான வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி செஞ்சுருக்காங்க. 18 லட்சம் கோடி முதலீடை கொண்டு வர்றதுக்கு 5 ஆண்டுகள்ல உழைக்க வேண்டியது அப்படின்னா கடுமையா உழைச்சாலும் 15% வளர்ச்சி தேவை. அது கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த கட்டமைப்பு நமக்கு உருவாக்கி வச்சிருக்கு, கொடுத்துருக்கு. இது ஒரு மிகப்பெரிய இலக்கு தான். இந்த இலக்கு 2030க்குள்ளார கொண்டு வரணுங்கிறது நம்முடைய குறிக்கோளா இருந்தாலுமே இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் தள்ளி போகும் நான் நினைக்கிறேன். அது 2032ல வரலாம், நம்ம ஒரு ரியலிஸ்டிக்கா கணக்கு பார்த்தோம்னா. ஆனா ரியலிஸ்டிக்கா கணக்கு போட்டு போடுறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையில்லைங்க. அது நீங்க நான் யாரு வேணாலும் கணக்கு போட்டு ஒரு கொள்கை இது வேணும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு டார்கெட் வச்சு, ஒரு இலக்கை வச்சு அந்த இலக்கை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது, எல்லா மக்களும் சேர்ந்து அதுக்காக உழைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க விஷயங்கள்லாம் கூடமே கண்டிப்பா செஞ்சிட முடியும். இன்னொரு விஷயம், அடுத்த 5 ஆண்டுகள் உலக பொருளாதாரம் எப்படிலாம் மாறும், எந்த துறைகள் வரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்ப நம்மளால முழுக்க திட்டம் போட்டு பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு இன்னும் சாதகமான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும். அப்ப அதுக்கான வசதிகள் நம்ம கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சுக்கணும். 18 லட்சம் கோடி வெளிநாட்டு முதலீடு தமிழ்நாட்டுக்கு வரணும்னா அப்ப தமிழ்நாட்டுல என்னென்னலாம் தேவை அப்படின்னு நம்ம யோசிச்சு அதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டார்கெட் வைக்கணும். உடனே 2030 மார்ச்ல எங்க நீங்க 18 லட்சம் கோடி சொன்னீங்களா, வந்துருச்சுங்களான்னு கேட்டா அதை விட அதிகமா போறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஒருவேளை குறைந்தாலும் நமக்கு அதுக்கு தேவையான கட்டமைப்பு எல்லாம் உருவாக்கும் பொழுது அடுத்த ஆண்டோ நம்ம அதை கண்டிப்பா
ரீச் பண்ணிடுவோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் நியோ டைகல் பார்க் சொல்லிட்டு அமைக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையா சொன்னாக்கா விவசாய நிலங்களும் முதல்ல வந்து பாதிக்கப்பட போகுது, நீர்நிலைகள் வந்து பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான புள்ளி விவரங்கள் ஏதாவது? இப்ப ஏற்கனவே 5 மாவட்டங்கள்ல நியூ டைடல் பார்க் வச்சிருக்காங்க. 6 டைடல் பார்க் இருக்கு தமிழ்நாட்டில். இந்த 5 மாவட்டங்கள்லயும் அடுத்த ஒரு 3 மாவட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு முதலமைச்சர். இந்த டைடல் நியோ பார்க்குக்கு தேவையான இடம் எவ்வளவுன்னு தெரியுமா? ஒரு 3ல இருந்து 4 ஏக்கர் இருக்கு. அவ்வளவுதான். 3-4 ஏக்கர் இடம். அதுல வந்து ஒரு 1000-2000 பேருக்கு ப்ரொஃபஷனல்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. அதை ஒட்டி சார்ந்த வேலைவாய்ப்புகள் 5000 பேர் 10,000 பேர் பக்கமா வரும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இத்தனை பேரை ஒரு 4 ஏக்கர் நிலத்துல வெறும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம்னா இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு உண்டாக்கி கொடுக்க முடியுமா? இது ஒண்ணு யோசிச்சுப்போம். இல்ல ஏற்கனவே சில பேர் நீங்க சொல்லிருக்கோம் 4G 5Gயோட கஞ்சி ரொம்ப முக்கிய ரசம் சொல்லிட்டு ஒரு கூட்டம் புரியுது. தேவைதாங்க. வயிற்றுக்கு சாப்பாடு தான் வேணும். ஆனா வயிற்றுக்கு சாப்பாடு மட்டும் போதும் அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது இல்லைங்களா? அதுக்கு அடுத்து என்ன வளர்ச்சிங்கிறத யோசிக்கணும் இல்லைங்களா? யாருமே நீங்க பட்டினி கிடந்து நாட்டுக்காக உழைங்க அப்படின்னு யாரும் கேட்க போறது இல்லை. என்ன சொல்ல போனா நம்மளே நம்முடைய வளர்ச்சிக்காக நம்ம பட்டினி கிடந்து உழைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா உழைப்பு எல்லாமே கடைசியில பயிராக சாப்பிட்றதுக்கு தான். அதனால சாப்பாட்டுக்கு பிரச்சனை அப்படின்லாம் வந்து இது வந்துங்க, அதாவது ஒரு ரொம்ப பெசிமிஸ்டிக் வியூன்னு நான் நினைப்பேன். அதாவது ஒரு பேனிக் மூடல எல்லாம் இது அழியுது அது அழியுது, புது வளம் போகுது, இயற்கை வளம் போகுது, நாடே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் கற்காலத்துக்கு ஆட்சிக்கு போக முடியாது. கிட்டத்தட்ட ஒரு மாயன் கலந்த பயத்தை இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கு. அது தேவையே இல்லைங்க. அது தேவையில்லைங்கிறத விட ரொம்ப ஆபத்தானது. அதாவது நியோ டைடல் பார்க் அப்படிங்கிறது அது கொண்டு வர போற வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்க போகுது. அது கொண்டு போற வாழ்க்கை தரம் அதிகமாக போகுது. ஒரு 4 ஏக்கர் நிலத்தை நம்மளால வந்து ஒரு மாவட்டத்திலையும் இதுக்காக ஒதுக்க முடியாதுங்களா? அதுல என்ன நீர் ஆதாரம் வீணாக போகுது எனக்கு தெரியும். இப்போ வலதுசாரிகள் வைக்கிறத வந்து நீங்க ஏஐ மிஷனை பத்தி பேசுறீங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுடைய ஃபண்டமெண்டல் லிட்ரஸி தேசிய சராசரியை விட ரொம்ப கம்மியா இருக்குது. அதையெல்லாம் சரி செய்யாம நீங்க வந்துட்டு ஏஐ மிஷனை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த கருத்துமே எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியலீங்க. இது வந்து புள்ளி வரக்கூடிய தவறான கருத்து. FLNAT அப்படின்னு ஒரு தேர்வு வைக்கிறாங்க இந்திய அளவுல. ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி டெஸ்ட் ஒன்று செக் பண்றது. இந்த டெஸ்ட்லயுமே தமிழ்நாடு தாங்க மற்ற எல்லா மாநிலங்களோட நம்பர் 1 வந்திருக்கு. 10ஆம் வகுப்புல இருக்கிற மாணவர்களுக்கான பரீட்சை. அதனால நம்முடைய லிட்ரஸி அண்ட் நியூமரசி ரெண்டுமே, அதாவது எழுத படிக்க தெரியறது, அடிப்படை கணக்கு போடுறது, இது ரெண்டுலையுமே தமிழ்நாடு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்ததுங்க. வெறுமனே செய்தித்தாள் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியுங்க. 2021 விட 23 நல்லா இருந்திருக்கு. 23 விட 25 இன்னும் நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த FLNAT தேர்வு முடிவுகள் வந்த அப்புறம் சொல்லும் போதே அவங்க சொல்றாங்க தமிழ்நாடு முந்தின முறையை விட இப்ப ரொம்ப பெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதாவது ரொம்ப கீழே இருந்தது. நீங்க சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா அது இப்ப கிடையாது, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ லிட்ரஸி நியூமரசில மாணவர்கள் ரொம்ப நல்ல தரம் உயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான தேர்வு முடிவு எல்லாமே இருக்குது. யாரு வேணாலும் இன்னைக்கு போய் இன்டர்நெட்ல தேடி பார்த்தோம்னா தெரியும் FLNAT தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு. அதனால நல்லா நம்ம வளர்ந்துட்டு. தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.